தேவை இஹ்லாஸ். பெற்றோர்களுக்கு இஹ்லாஸ் தேவை. இந்த குழந்தையை நான் ஏன் வளர்க்குறேன், இது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன், இது இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து குழந்தைகளை உருவாக்க நினைக்கக்கூடிய பெற்றோர்களில் 90% இது இல்லை. ஆனால் வார்த்தை அளவில் சொல்லுவாங்க, நான் சொன்ன மாதிரி சிறுக்கு கூடாது, பிதாத்து கூடாது, ஒழுக்கமாக வாழணும், அதெல்லாம் சரியாக இருக்கும். அவங்க நம்பிக்கையும் அதுதான். ஆனால் எது சிறுக்குன்றதுல அவங்க என்ன செஞ்சுருவாங்க, வேறுபடுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி எப்படி நீங்கள் பார்க்கலான்னு சொன்னால், சில பிள்ளைகள் பிறந்த உடனேயே அவர்கள் அந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு பேசுகிற பேச்சுக்கள், அவங்க சொல்கிறது, நீனும் என்ன செய்யணும், நல்ல முறையில் வந்து உங்களோட வாப்பட கடனை முடிச்சிடணும். 1 வயசு பிள்ளைகிட்ட பேசுகிற பேச்சு விளங்கிட்டா, நீ அது எத்தனை 8 டாக்டர்ஸ்மார் உருவாக்கிறாங்க, இவனே டாக்டராக ஆக போகிறீங்க, இவனே டாக்டராக தான் ஆக போகிறேன், ரைட், அதான் லட்சியம். அதாவது அவர்களுடைய அந்த டாக்டர் வைத்தியர் ஒருத்தர் உருவாகிறது மார்க்கத்தில் பிள்ளையில் மார்க்கப்பட்டுள்ளவராக உருவாகணும். ஆனால் அவங்க லிஸ்ட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அதில் என்ன இருக்குது அவங்கள்ட்ட என்று சொன்னால், நம்ம ஒரு ஃபெமிலியே டாக்டர் ஆகிக்கிறது ஒரு அருள், ஒரு ஞாபகம், டோட்டல் ஒரு ஃபேமிலியே அந்த மாதிரி படித்தவங்களாகின்றது. ஆனால் அவங்களோட இலக்கில் அது இருக்கிறது